ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி சண்டே விலாகு தான் போட்டிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கி வராங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்தது. எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளது தானே, வீட்டிலேருந்து அப்பா அம்மா வந்தாலே ரொம்ப சந்தோஷம். அதனால் எல்லாம் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு காலையிலேயே கொஞ்சம் பூஜைலாம் முடிச்சுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எப்போதும் வேண்டிக்கிறது தான். அதே மாதிரி அப்பா அம்மா வந்தாங்க. வரவங்க ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண வேணாமா, நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு காலையிலேயே டிஃபன்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து அப்பா அம்மா வந்தாங்க. அதனால் என் பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. தாத்தாவோட ஸ்பெண்ட் பண்ணி பாட்டியோடலாம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிது. இதான் எங்கள் அப்பா அம்மா, பார்த்துக்கோங்க. சம்பந்திங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டிஃபனை எடுத்து வச்சு அவங்களே வாங்கிட்டு வந்ததுனால காலையில் சிரமம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ப்ளே டைம் ஆகிடுச்சு. குழந்தை தாத்தாவோட விளாட ஆரம்பிச்சிட்டா. எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு என்னோடய கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி மட்டன் எடுத்திருந்தேன். குழம்பு பண்ணலான்னு சொல்லிவிட்டு குக்கரில் டக்குன்னு சட்டுன்னு ஒரு குழம்பு பண்ணலான்ட்டு இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை, ரசம், மட்டன் ரசம் அந்த மாதிரி வச்சு எல்லாம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வராங்க. சும்மா நம்ம வெறுங்கையவா அனுப்ப முடியும். அதனால் நல்லபடியாக சாப்பிட்டோம் அப்படின்னுட்டு தான் காலையிலேயே ப்ரிப்பரேஷன் போயிட்டுருந்தது. உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா வந்தால் எப்படி இருக்கும், அதேமாரி நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்க வீட்டில் இல்லை. சம் அஃபிஷியல் ஒர்க்காக வெளியில் போயிருந்தாங்க. ஸோ நாம் தான் எல்லாத்தையுமே எடுத்து செய்கிற மாதிரி இருந்தது. கிச்சன் பக்கம் அவங்கெல்லாம் என்ட்ராக மாட்டாங்க. பட்டு வாங்கி தரது இதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. மட்டன் வாங்குறது போகிறது இதெல்லாம் கரெக்டாக ஒர்க்கு சரியாக இருந்தது. அம்மா கிச்சனில் என்ட்ரானாங்க. நான் வேணாம், நீங்கள் அமைதியாக உட்காருங்க, நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அம்மான்னா சும்மாவே இருக்க மாட்டாங்களே. கிச்சனில் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு நின்னாங்க. வேண்டாம்மா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி. பெரியவங்களுக்கெல்லாம் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களுக்கு சமைச்சு போடுறது அந்த மாதிரி. அதேமாரி கறி ரசம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் அம்மியில் அரைச்சி தான் எங்கள் அம்மா வைப்பாங்க. அதேமாரி நானும் ட்ரை பண்ணி எனக்கு அம்மியில் அரைச்சி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ரசத்துக்கு உடச்சிக்கிட்டு இருந்தேன். மாங்குன்னு அரைக்கிறேன் பாருங்க. அப்புறம் ரசத்துக்கு உடச்சிட்டு கறி ரசம் தான் பண்ணினேன். புளியை ஊற வச்சுட்டு மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வரமிளகா 1, 4-5 பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன். அப்புறம் கறி வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் இதெல்லாம் கலந்துட்டு தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அப்படியே தாளித்து இறக்குனா கறி ரசம் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். அம்மியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதேமாரி குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்பா மட்டன் சாப்பிடுவாங்க. பட்டு கம்மி தான், இப்போல்லாம் கம்மி ஆகிடுச்சு ரொம்ப. ரசத்தையும் கூட்டி இறக்கிட்டேன். நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு நாள் நான் ப்ராப்பராக செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அதேமாரி மட்டன் ஃப்ரை அதுவும் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டாங்க பெரியவங்கள்ல, அதனால் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதேமாரி சைட் பை சைடு பாத்திரம்லாம் விளக்கி கவுத்து வச்சுட்டேன். அப்படி பண்ணினா தான் நமக்கும் வேலை சுமை குறையும். சாதம், மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், அப்புறம் தயிர் எடுத்து வச்சுட்டேன்.
நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி. பசங்களுக்கும் சந்தோஷம், எங்கள் அத்தைக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கிளம்புன பிறகு அப்படியே டல்லாக போயிடுச்சு. எல்லாருக்கும் உள்ளது தானே, அப்பா அம்மா வந்துட்டு போனாலே அந்த ஒரு தாக்கம் இருக்கும்ல. நான் வந்து ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ்லலாம் படித்தப்பெல்லாம் அப்பா அம்மாவை விட்டு நான் எங்கேயுமே பிரிஞ்சது கிடையாது. அதனாலேயே பக்கத்தில் மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற இதுலேயே என்னை கொடுத்தாங்க, பெண் கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அன்றைக்கி. அப்பா அம்மா வந்துட்டு போயிட்டாங்க உடனே. அப்பா அம்மா ரொம்ப தங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வாத்து, வான்கோழி, நாய், அப்புறம் நிறைய மரம் செடி கொடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக கிளம்பிடுவாங்க. இந்த டேவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு தான் ஷேர் பண்ணேன். இப்போ ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்கிறத பற்றி காமிக்கலான்ட்டு தான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்லா ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த கரண்டியில் தான் நான் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, இதெல்லாம் அந்த மசாலாலாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா அது வந்து அந்த வறுபட்டால் தான் ஃப்ளேவர் கொடுக்கும், பிரியாணிக்கான ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதை போட்டுக்கிட்டேன். அந்த வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். ப்ரௌனிஷாக மாறினா தான் பிரியாணிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 8 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். காரமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. என்னோடது காரம் கிடையாது, அதனால் போட்டுக்கிட்டேன். அப்புறம் 2 தக்காளி, 3 தக்காளி கூட போட்டுக்கலாம். 3 தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்குறதுக்காக மூடி போட்டு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு, ஒரு 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த தண்ணி, சிக்கன்லேருந்து வர தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூனு தயிர் விட்டு நல்லா கிளறிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு புடி புதினா எவ்வளோ வேணாலும் போடலாம் பிரியாணிக்கு. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாடெல்லாம் போயிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு அரிசி எடுத்தால் அதுக்கு 2 கப்பு, நல்லா 2 கப்பு தான் வைப்பேன் ஜீரக சம்பாவுக்கு. வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும், நல்லா பாயில் பண்ணணும், தளன்னு கொதிக்க விடணும். அதில் நமக்கு தேவையான உப்பு, நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா கொதித்த பிறகு அந்த ஜீரக சம்பா அரிசியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா போட்டுட்டு இன்னும் நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடணும். நான் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கிட்டேன் கொதிக்கிறப்ப. அதையும் கிளறி விட்டுட்டு நல்லா அரிசி வந்து உங்களுக்கு அப்படியே ட்ரெயின் ஆகிடும் அந்த தண்ணியெல்லாம். அந்த பதத்துக்கு வந்தோடனே அப்படியே மூடி போட்டுடணும். கொஞ்சம் தண்ணி இருக்கும், கொதிச்சிகிட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும், கண்டிப்பாக சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு அதை வந்து இடையில கிளறி விட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி அப்படியே கிளறி விடணும். கிளறி விடாமலும் இருக்கக்கூடாது, லைட்டாக அப்படியே கிளறி விடணும், இல்லைனாட்டி உடஞ்சி போயிடும் அரிசி. இடையில கிளறி விட்டு இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம்தான் சிம்மில் வச்சு, 10 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக பொல பொலன்னு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
இதெல்லாம் சிம்பிள். எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டோன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பிரியாணி. தம் போடுறது அது இதுன்னெலாம் தேவையே இல்லை. டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாக. எப்படி பொல வந்திருக்குது பாருங்கள். அரிசி அப்படியே உதிரியாக வந்துடும். சூப்பராக இருந்தது அன்றைக்கி. பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். அவ்வளோ நல்லா அருமையாக வந்திருந்தது. டக்குன்னு எனக்கு எல்லாம் அரிகிறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. சட்டுன்னு பண்ணிட்டேன். அதோட சிக்கன் 65 பண்ணி நாங்கள் எல்லோரும் சுட சாப்பிட்டோம். செமையான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.